இன்னைக்கு ஆடி அமாவாசை. எங்களுக்கு அமாவாசை கிடையாது. அதனால காலையிலே சமையல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்தேன். இங்கே சாம்பார் வச்சுட்டு முட்டைக்கோஸ் செஞ்சுருந்தேன். காலைலக்கு கேப்பக்கூழ் தான். அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான தண்ணி, ட்ரெஸ்ஸு, பால் எல்லாம் எடுத்தாச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபேடும் எடுத்தாச்சு. நான் வீட்டுக்கு போகவே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா சமையல் பாதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் காய் மட்டும் நறுக்கி கொடுத்துட்டு, அப்புறம் வீடெல்லாம் கூட்டிட்டு, அப்புறம் ஒவ்வொன்றா சமைக்க எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சேன். வாழை இலையும் எங்கள் வீட்டிலேயே இருந்தது. அப்புறம் வாழை இலை அறுத்து வச்சுட்டு வெஞ்சனம், ரசம், சாம்பார் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்போ அவங்க கரெக்டாக 4 மணிக்கு ஃபோன் பண்ணி சாமி கும்பிட வரவா, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. சமைச்சாச்சுன்னு சொன்னோம். அப்புறம் அவங்களும் சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க, எப்படா வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுன்னு வரும். அப்போல்லாம் அக்கா, அண்ணன், நான் எல்லாருமே இருப்போம். அப்புறம் அக்காவுக்கு கல்யாணம் ஆனோட்டி நானும் அண்ணனும் தான். இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணன் மட்டும் இருந்தால் இப்போ அண்ணனும் ஊருக்கு போனோட்டி அம்மாவும் அப்பாவும் தான். இந்த வருஷம் எங்களுக்கு அமாவாசை இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருந்தேன். அப்புறம் அம்மா 3 வெஞ்சனம் செஞ்சுருந்தாங்க. அம்மா வெஞ்சனம்லாம் வச்சுட்டாங்க. நான் சாப்பாடு வச்சு சாம்பார் ஊற்றினேன். என்னென்ன சமைச்சிருந்தாங்கன்னா, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், சாதம், சாம்பார், ரசம், மோர், அப்பளம், பாயாசம். அப்புறம் தேங்காய்லாம் உடைச்சி சாமியும் நல்லா கும்பிட்டு திண்ணூறுலாம் பூசிக்கிட்டு, அப்புறம் சாம்பார், ரசம் எல்லாம் ஊற்றி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கடைசி அப்பளம், பாயாசம்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. மணியும் 6 ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வரும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நீங்களும் இது மாதிரி அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சாப்பாடும் அப்பளமும் மட்டும் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் சாப்பாடும் அப்பளமும் மட்டும் வச்சு நைட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.